الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله அன்பிற்குரிய சகோதரர்களே, வீட்டிலிருந்து செய்மடுக்கக்கூடிய சகோதரிகளே, இந்த தஃப்சீர் தொடர் வகுப்பிலே இன்றைய தினம் சூரத்துல் கத்ர் நமக்கு எல்லோருக்கும் பாடமான இன்னா அன்சல்னா சூரத்தை பற்றி அதோடு சம்பந்தப்பட்ட சில விரிவுரைகளை பார்க்கலாம். இது அல்லாஹு தஆலா இந்த சூரத்திலே இன்னா அன்சல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர் என்று சொல்கிறான். நாங்கள் இந்த குர்ஆனை இறக்கினோம் கதிரினுடைய இரவிலே. லைலத் என்றால் இரவு, கதிர் என்றால் நிர்ணயம் செய்தல், அளவிடுதல், ஏற்பாடு செய்தல், இப்படி பல கருத்துகள் வரும். இன்னும் வேறு கருத்துகளும் இருக்கு. அப்போ நிர்ணயம் செய்கின்ற அல்லது ஏற்பாட்டின் இரவில் நாம் இறக்கினோம் என்று சொல்லலாம். அப்போ அது என்னென்று விளங்குதா? விளப்பம் இல்லை. என்னத்தை நிர்ணயம் செஞ்சிருக்கான் சொல்லலை. சரி, அடுத்த ஆயத்திலேயாவது சொல்வானா என்று பார்ப்போம். ஒமா அதுராக்க மா லைலத்துல் கத்ர் என்று சொல்ல. லைலத்துல் கத்ர் என்றால் என்ன என்று உனக்கு அறிவித்தது என்ன? அப்போ லைலத்துல் கத்ர் என்றால் என்ன என்கிறதை சொல்ல போறான் என்று பார்க்கிற நேரம் அடுத்ததில் என்ன சொல்லான் என்றால், நம்முடைய கேள்விக்கான பதிலை சொல்லான் என்றால் அதுவும் இல்லை. அப்போ என்ன சொல்லான்? அது ஒரு சிறப்பான இரவு என்கிறதை பற்றி தான் சொல்லான். லைலத்துல் கத்ரி ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர். இந்த ஏற்பாட்டின் இரவு என்பது 1000 மாதங்களை விட சிறந்தது. அப்போ அது ஒரு சிறப்பு. நம்முடைய கேள்வி என்ன? ஏற்பாடு அல்லது நிர்ணயம் செய்தல் அல்லது திட்டமிடல், எதை திட்டமிடுறான் அல்லது எதை ஏற்பாடு செய்கிறான் என்றது அங்கே வரல. சரியா? குர்ஆனுடைய நடை என்னவென்றால், நான் என்னுடைய முதலாவது உரையில் சொல்லியிருக்கேன், ஒரு இடத்துல அல்லாஹ் சுருக்கமாக ஒன்றை சொன்னால் இன்னொரு இடத்துல விரிவாக சொல்வார் அல்லது ரசூலுல்லாஹ் விவரிப்பாங்க. சரி, வேற ஏதாவது வசனத்தில் வருகிறதான்னு பார்த்தால் ஆம், அதுக்கு விளக்கம் வருகிறது. எந்த சூரத்தில் வருகிறது? சூரத்து துஹான், ஹாமீம் வல் கிதாபில் முபீன் என்று தொடங்குகிற சூரத்து துஹான். துஹான் என்ற புகை என்ற சூரத்தில் இந்த வேதத்தின் மீது சத்தியமாக என்று சொல்லிவிட்டு நம்முடைய கேள்விக்கான பதிலை சொல்கிறான். இன்னா அன்சல்னாஹு ஃபீ லைலத்தின் முபாரக்கா என்று சொல்கிறான். பரக்கத்தான இரவில் நாம் இதனை இறக்கினோம். அப்போ பரக்கத்தான இரவில் இறக்கினோம் என்றால் அதுவும் அந்த இரவினுடைய என்னது சிறப்பு தான். இன்னும் பதில் வரல. அந்த இரவு என்னென்று சொல்லிட்டான்? 1000 மாதங்கள் விட சிறந்தது. 1000 மாதம் என்றால் 82 வருஷம் சொச்சமும். ஒரு மனிதன் வாழ்கின்ற ஒரு காலம், ஒரு ஆயுள் காலம். இந்த காலத்தில் ஒருவன் வணக்கம் செய்வதும் அந்த ஒரு இரவில் வணக்கம் செய்வதும் என்னது? எது சிறப்பு கூட? 1000 மாதங்களை விட சிறந்தது என்றான். அப்போ ஒரு ஆயுள் பொழுதில் ஒருவன் முழு ஆயுளையும் வணக்கத்தில் செலுத்துவது என்பது சாத்தியமில்லை. அவனுக்கு சோழி எல்லாம் பெறும். எனவே அந்த 1000 மாதங்கள் வணங்குவதை விட சிறந்தது என்றது. அப்போ
ஏனைய இரவுகள் மனிதனுக்கு இஸ்லாமிய கணக்குப்படி சுமார் 355 நாட்கள். எது இஸ்லாமிய மாதம் சுமார். சில நேரம் 354 இருக்கலாம், சில நேரம் 356 இருக்கலாம். இந்த மொத்தம் இந்த 355 நாளில் ஏதாவது ஒரு இரவை சிறப்பாக அல்லாஹ் சொல்லான் என்றால் குர்ஆனில், அல்லது ரசூலுல்லாஹ் ஏதாவது ஒன்றை சொல்லாங்கண்டா எந்த இரவு? ஒரு இரவு தான். சரியா? எடுத்து பார்த்தா இந்த இரவு மட்டும்தான் பெறுது. சரி, இந்த இரவு பொலிவானது, பரக்கத்தானது. அப்போ நான் சொன்ன சூரத்து துஹானில் பரக்கத்தான இரவு என்று அல்லாஹ் சொல்றது என்ன பரக்கத்து என்று ஒரு கேள்வி கேட்டோம்னா அது எங்கே சொல்லப்பட்டிருக்கு? சூரத்து துஹானில் பரக்கத்தான இரவில் இறக்கி வைத்தோம் என்று சொன்னால் அது சூரத்துல் கதிரில் 1000 மாதங்களை விட சிறப்பு என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த சுருக்கமாக சொல்லப்பட்டது, அங்கே விரிவாக சொல்லப்பட்டிருக்கு. சரி, அப்போ அதில் உள்ள பரக்கத்தான் என்ன? தனஸ்ஸலுல் மலாயிகத்து, மலக்குமார்கள் இறங்குகிறார்கள். ஒரு ரூஹு, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு பெயர் என்ன? ரூஹ். என்ன ரூஹன்றதுக்கு சொல்லனாமே உயிர். வேறு யாருக்கு சொல்ல? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் வச்ச பெயர். குர்ஆன் இறங்கியதை பற்றி அல்லாஹ் சொல்ல போது ரூஹுல் அமீன், நம்பிக்கைக்குரிய ரூஹ், அவர் இதை கொண்டு இறங்கினார். எனவே ஜிப்ரீலுக்குரிய ஒரு பெயர். அப்போ தனஸ்ஸலுல் மலாயிகத்து ஒரு ரூஹு, அந்த இரவையில் மலக்குமார்கள் எல்லாம் இறங்குகிறார்கள், ஜிப்ரீலும் இறங்குகிறார். அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ்வுக்கு வஹி கொண்டு வார நேரம் இறங்கினார். அதுக்கு பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வாரார் என்றால் இப்போ வருவார். மலக்குமார்களுக்கெல்லாம் லீடர் இப்போ வாரார், அன்றைக்கு தான் வருவார். அப்போ வருஷம் அவர் வருவார். சரி, இப்படி அந்த இரவில் மிக பெரும் அருள் இறங்குகிறது என்று அல்லாஹ் அங்கே சொல்றார். அப்போ அதைத்தான் இங்கே பரக்கத்துடைய இரவு என்று சொல்லிட்டார். நம்முடைய கேள்விக்கான பதில் இன்னும் பெறல. எது கேள்வி? ஏற்பாடு என்றால் என்ன என்று அது இதில் வருகிறது என்று சொன்னேன் சூரத்து துஹானில். அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லலாம் பாருங்க, ஃபீஹா யுஃபரகு குல்லு அம்ரின் ஹக்கீம். இந்த இரவையிலே தான் ஃபரகண்ட பிரித்தான், பிரிக்கப்படுகிறது. எது பிரிக்கப்படுகிறது? அல்லாஹ்வின் ஹக்கீம், அறிவுபூர்வமான ஒவ்வொரு விடயமும் இந்த இரவையில் பிரிக்கப்படுகிறது. அப்ப அல்லாஹ் தஆலா அதுக்கு விளக்கம் சொல்லப்படுகிற நேரம் அல்லாஹ்வுடைய திட்டத்தில் உள்ள விடயங்கள், அவனுடைய ஏற்பாட்டில் என்ன திட்டமிட்டிருக்கிறானோ, நம்ம கலா கதிர் என்று சொல்லமே, கலா கதிர் விதி என்று சொல்வோம். அல்லாஹ் நிர்ணயித்தது, அல்லாஹ் நிர்ணயித்த விடயங்கள் இந்த இரவில் என்ன செய்யப்படுகிறது? பிரிக்கப்படுகிறது என்றால் அதுக்கு விளக்கம் சொல்ல போது அல்லாஹ் மலக்குமார்களிடம் இந்த விடயங்களை இந்த வருடத்தில் இன்ன நடக்கணும், இன்ன நடக்கணும், இன்ன நடக்கணும், இன்ன நடக்கணும் என்று இது அந்தந்த வருஷம் லைலத்துல் கத்ரவு அடுத்த லைலத்துல் கத்ரவுக்கு இடையில சரியானே என்னையெல்லாம் நடக்கணும் என்று அல்லாஹ்வுடைய திட்டமோ அந்த திட்டத்தில் உள்ள விடயங்கள் ஒப்படைக்கப்படுகிறது. யாரிடம்? மலக்குமார்களிடம் என்கிற மாதிரி இந்த வசனத்திற்கு, இந்த அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த வசனத்திற்கு விளக்கம் கொடுக்கப்படுகிறது. அதாவது அல்லாஹ் நிர்ணயித்த, அல்லாஹ் திட்டமிட்ட விடயங்கள் ஒப்படைக்கப்படக்கூடிய ஒரு இரவுதான். அப்ப அடுத்த வருஷம் வரை சரியானே அல்லாஹ்வுடைய திட்டங்கள் அது அல்லாஹ் மலக்குமார்களுக்கு அறிவிச்சாத்தான் மலக்குமாருக்கு தெரியும். அம்ரம் மின் இந்தினா, எங்கள் புறத்திலிருந்தும் கட்டளையாக, இன்னா குன்னா முர்சிலீன் ரஹ்மத்தம் மிர் ரப்பிக் இன்னஹு ஹுவஸ் ஸமீஉல் அலீம். இப்படி அல்லாஹ் தஆலா தொடர்ந்து அதை சொல்லி போறான். அப்ப இதுல நான் சொல்ல வந்தது என்னன்னா, லைலத்துல் கத்ர் என்று அங்க சுருக்கமா சொன்னதுல விளக்கம், இந்த சூரத்து துஹானில் அல்லாஹ் நிர்ணயித்த விடயங்கள் பிரித்து கொடுக்கப்படுகிற அந்த சப்ஜெக்ட் தான்
அது என்று சொல்கிறார். அப்போ அந்த இரவை அல்லாஹ் ஒவ்வொரு வருஷமும் அல்லாஹ் அந்த ஒரு இரவை ஒரு சிறப்பாக ஆக்கி வைத்திருக்கிறான். அந்த இரவு எப்படியாவது நமக்கு கிடைச்சிடணுன்றதுக்காகத்தான் என்ன செய்கிறது, அள்ளி உழுந்து நாம் அடித்து பிடிச்சி வணங்குறோம், தேடுறோம், பாவ மன்னிப்பு கேட்கும். ஏன் தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா பிஇذن ரப்பிஹிம், ரப்பினுடைய கட்டளையின் பிரகாரம். அன்றைக்கு ஒரு கட்டளை, அல்லாஹ்வுடைய உத்தரவு வரும். அல்லாஹ்வுடைய உத்தரவுப்படி தான் மலக்குமார் இறங்குவார்கள். எல்லா இடங்களிலும் சலாம். ஃபஜ்ருடைய நேரம் வரை சலாமுன் ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர், ஃபஜ்ர் உதயமாகின்ற வரைக்கும் சலாம் என்ற என்ன, சாந்தி, அமைதி. அப்ப அந்த சாந்தியும் அமைதியும் அந்த இரவு இருக்கும். ஆனால் நமக்கு விளங்காது. அது கண்ணால் பார்க்கிறதா இல்லை. அந்த சாந்தியும் அமைதியும் மலக்குமார்கள் இறங்குறதும், அதற்குள் நாங்கள் அன்றைக்கு டிவி பார்த்துக்கு, படம் பார்த்துக்கு, அல்ல முஸ்பத்தியா இரவையில். இப்போ லைலத்துல் கத்ர் எப்படி சகருக்கு சாப்பிட ஓடிவாங்க, இரவெல்லாம் அப்படி மோட்டர் பைக்கில் சுற்றி 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 இப்போ என்னது வணங்குறாங்களா லைலத்துல் கத்ரில், ஒத்தப்பாட்டு இரவில் என்ன செய்கிறேன். கொஞ்சம் பேர் தொழுவார்கள் 2 மணி தியானம். ஒரு பெரிய கிரௌண்டு வெளியிலேருந்து காய்ச்சிக்கு என்னது கஞ்சை குடிச்சிக்கி, இல்லாட்டி சர்வத்தை குடிச்சிக்கி, இல்லை டீயை குடிச்சிக்கிருப்பாங்க. இன்னொரு வாலிப குரூப்பும் அப்படியே எந்த பள்ளியிலடா சகருக்கு நல்ல சாப்பாடு கிடைக்குமென்றுட்டு அப்படியே சுற்றி 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 போய் சரியாக டைமுக்கு வந்து சாப்பிட வருவாங்க. இதான் இப்போ புழக்கத்தில் இருக்கு. அப்போ அந்த இரவெல்லாம் வணங்கணும் என்கிறது. அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இரவை ஹயாத்தாக்கும் முகமாக கடைசி 10 வணக்கம் செஞ்சாங்கன்னு நமக்கு தெரியும். சரி, இப்போ ஒரு விடயம் இந்த வசனத்தில் அல்லாஹ் சொன்னான். அது ஒரு முக்கிய விடயம். இன்றைக்கு பேசுனத்தில் அதான் ஆக முக்கியம். இப்போ நான் பேச போகிறேன். இந்த குர்ஆனை லைலத்துல் கத்ரில் இறக்கினோம் என்று சொல்லிட்டேன். இறக்கினோம் என்றால் இப்போ உங்களுக்கு கேள்வி வரும், குர்ஆன் ரசூலுல்லாஹ்வுக்கு இறக்கினப்ப ஒரு 23 வருஷமா 23 வருஷம் இறங்கிக்கு இருந்தது. அதுதான் நமக்கு தெரியும். அப்போ அல்லாஹ் சொன்னான் ஒரு இரவில் இறக்கணும் என்கால். கேள்வி வருகிறதா இல்லையா? இது ஒரு சைட். இன்னொரு வசனத்தில் சொல்லான் என்ன, சூரத்துல் பக்ராவில் ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில பிஹில் குர்ஆன். இந்த ரமலானுடைய மாதம், அதிலே தான் குர்ஆன் இறங்கியதென்றால். ரமலான் மாதம் மட்டும்தான் குர்ஆன் இறங்கின ரசூலுல்லாஹ்களுக்கு வீட்டு அறிக்கை எல்லா மாதமும் இறங்கினதான். அப்போ அல்லாஹ் இங்கே கூறுகிற குர்ஆன் இறங்கியது ரமலானுடைய மாதம் என்கான். சரி, ரமலானுடைய மாதத்திலான் எதிரிக்கி லைலத்துல் கத்ரும் இருக்கி, அதுவும் தெரியும். ஆனால் ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு இறங்கிருக்கு முழு 23 வருஷம். இப்போ இந்த கேள்விக்கான பதில் என்ன? இது அடுத்த கேள்வி. இதுக்கு 2 பதில் சொல்றாங்க. முதலாவது, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் ஒரு கூற்று வருகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுக்கு விளக்கம் உண்டு சொல்லலை. நபியை தொட்டும் ஒரு செய்தியும் இல்லை. நீங்கள் இஸ்லாம் புத்தகத்தில் படிச்சிருப்பீங்க, நாம் எல்லாரும் படிச்சிருக்கோம். குர்ஆன் மொத்தமாக பைத்துல் இஸ்ஸா என்ற இடத்துக்கு வானலோகத்தில் முதல் இறங்கியது. இப்பயும் சில பேர் இருக்கா இல்லையா? முதலாவதாக குர்ஆன் பைத்துல் இஸ்ஸா என்ற இடத்துக்கு மொத்தமாக லைலத்துல் கத்ரிலே ரமலானிலே இறங்கியது என்று படிச்சிருப்பேன். இப்போ கேள்வி, மொத்தமாக குர்ஆன் ரமலானில் லைலத்துல் கத்ர் இரவில் வானத்தில் உள்ள பைத்துல் இஸ்ஸாவில் இறங்கியது என்றால் அதை யார் செல்லணும்? யார் செல்லணும்? ஒன்று அல்லாஹ் செல்லணும். அல்லாஹ் சென்னதாக பைத்துல் இஸ்ஸாவை பற்றி குர்ஆனில் கிடையாது. இல்லாட்டி யார் சொல்லணும்? ரசூலுல்லாஹ் சொல்லணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டும் ஒரு ஹதீஸும் பைத்துல் இஸ்ஸாவில் வானத்தில் குர்ஆன் இறங்கியது என்று ஒரு ஹதீஸும் இல்லை. நாம தேடி பார்த்த வகையில் ஆயிரக்கணக்கான ஹதீஸ் கிரந்தங்கள் இப்போ இருக்கி, ஒன்றிலேயும் அப்படி ஒரு ஹதீஸும் இல்லை. அப்போ இது எங்கிருந்து சொல்லப்பட்டது இந்த செய்தி?
இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர் சொன்னதாக இந்த செய்தி சில கிரந்தங்களில் பதியப்பட்டிருக்கு. யார் சொன்னதாக? அவர் ரசூலுல்லாஹ் சொன்னேன்னு சொல்லல, அவர் ஒரு கருத்தை சொல்லுகிறார். சரிதானே? சரி. அந்த கருத்து தான் இந்த சமுதாயத்தில் குர்ஆன் மொத்தமாக வானலோகத்தில் பைத்துல் இஸாவில் இறங்கியது என்ற கருத்து யார் சொன்ன கருத்து? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன கருத்து. அவர் எங்க ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டாரா என்றால் அவர் அதை பற்றி ஒரு வார்த்தையும் சொல்லல. அதே நேரம் அந்த சம்பந்தமாக வந்த அது சம்பந்தமாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடமிருந்து சயீத் இப்னு ஜுபைர் ரஹ்மஹுல்லாஹ் கேட்க, அவர்கிட்ட இருந்து ஹஸ்ஸான் என்கிற ஒருவர் கேட்க. சரியானே? அவரை தொட்டும் அறிவிக்கார். இந்த ஹஸ்ஸான் என்கிறவரை தொட்டும் அமஷ் என்கிற அறிஞர் அறிவிக்கார். இப்படி தான் அந்த செய்தி வருகிறது. அமஷ் என்கிறவர்கிட்ட இருந்து சுஃபியான் என்பவர் அறிவிக்கார். அவரை தொட்டும் சுஃபியானுக்கிட்ட இருந்து ஃபிரியாபி என்ற அறிஞர் அறிவிக்கார் என்று வருகிறது. நாம் முடியுமான வரையில் அதை சற்று ஆய்வு செய்த போது இந்த அமஷ் என்கக்கூடிய அறிஞர் தான் அவரை பற்றி ஒரு விமர்சனம் இருக்கு. அதை இமாம் தஹபி ரஹ்மஹுல்லாஹ் கூறுகிறார். என்னவென்றால், அவர் சில பலகீனமானவர்களிடம் ஒரு செய்தியை கேட்டால் அந்த பலகீனமானவர்களை விழுத்தாட்டிடுவார். இன்னாட்ட கேட்டனண்டு செல்லாம அவரை விழுத்தாட்டி போட்டு அவருக்கு முன்னுக்குள்ள நல்லவரை சொல்லிடுவார். உதாரணம், உங்களை தொட்டும் எனக்கு ஒருவர் ஒரு செய்தியை சொல்ல, அவர் ஒரு பொய்யர். உதாரணம், அவர் ஒரு பொய் சொன்னவர். சரியாது? ஒரு அப்துல் ரஹ்மான் சொல்லார் வைப்பமே, இந்த அப்துல் ரஹ்மான் இடைக்கிட பொய் சொன்னவர். அவர் நீங்க சொன்னதாக சொல்ல. இப்ப நான் இந்த செய்தியை இன்னொருவர்கிட்ட சொல்லும் போது அப்துல் ரஹ்மான் சென்ன என்று சொன்னா எடுபடுமா? அவர் ஊரில் கொஞ்சம் ஆளு என்ன எடுபடாத ஆள் என்றால் என் செய்தி என்ன செய்யாது? எடுபடாது. அப்போ நான் என்ன செல்வேன்? அப்துல் ரஹ்மான் கதையை விட்டு போட்டு உங்களை செல்வேன். உங்களோட பேர் என்ன? அப்துல்லான்னு வைப்போம். இந்த அப்துல்லா சொன்னாரு என்று சொல்றேன். என்ன கேட்குறாக்கள் என்ன நினைப்பாங்க? நான் அப்துல்லா கிட்ட கேட்டேன்னு நினைப்பாங்க. அதில் நான் என்ன செய்வேன்டா, நானும் பொய்யனாக போடான்றதுக்காக அந்த செய்தியை சொல்லும் போது அப்துல்லாவிடமிருந்து நான் நேரடியாக கேட்டேன் என்று சொல்ல மாட்டேன். அப்போ நான் பொய்யனா பித்திருவேன் தானே. நான் கேட்டாருக்கிட்ட அப்துல் ரஹ்மானுக்கிட்ட அவர் கொஞ்சம் மடக்கிட போய் சொல்லுவார். அப்போ நான் அவர் அப்துல் ரஹ்மான் சென்னு சொன்னாலே கதை எடுபடாது. அப்போ அப்துல் ரஹ்மானை விட்டுப்படுத்தான் சரி. அப்போ நான் என்ன சொல்வேன்? அப்துல் ரஹ்மான் சொன்னார் என்று சொல்லாமல் அப்துல்லா எனக்கு சொன்னார் என்றும் சொல்ல மாட்டேன். அப்துல்லாவிடம் நான் நேரடியாக கேட்டேன் என்றும் சொல்ல மாட்டேன். மாறாக அப்துல்லா சொன்னார் என்று சொல்றேன். அல்ல அப்துல்லாவை தொட்டும் நான் சொல்றேன். இப்படி அறிவிக்கிற அறிவிப்புகளில் ஏற்றுக்கொள்வதில் ஹதீஸ் கலையில் சில நிபந்தனை இருக்கு. இப்போ இந்த செய்தியை பொறுத்த வகையில் இமாம் அமஷ் ரஹ்மத்துல்லாஹ் அவர்தான் சொல்றார். அவர் எப்படியானவர் என்றால், அவரை பற்றி வந்த ஒரு விமர்சனம், தான் கேட்ட தனக்கு சொன்னவர் ஒரு பலகீனமானவராக இருந்தால் அவரை விட்டுட்டு அடுத்தவரை தொட்டும் என்று சொல்வார். இங்கேயும் நான் எடுத்து பார்த்த வகையில் ஹஸ்ஸான் என்பவரை தொட்டும் என்று சொல்வார். ஹஸ்ஸானிடமிருந்து நான் செவியுட்டேன் என்றும் சொல்லவும் இல்லை, ஹஸ்ஸான் எனக்கு சொன்னார் என்றும் சொல்லவில்லை. இப்படியான ஒரு விமர்சனம் ஒன்று இருக்கிறதுல அந்த இதில் தான், அந்த அறிவிப்பில் தான் பைத்துல் இஸ்ஸா என்ற பெயரே வருகிறது. ஒட்டுமொத்த ஹதீஸ் கிரந்தங்களில் இந்த அறிவிப்பில் தான் பைத்துல் இஸ்ஸா என்ற பெயரே வருகிறது. சரி, அதனால் இந்த செய்தியை வச்சுத்தான் உலகத்திலேயும் என்ன சொல்லிக் கொடுக்கிறது? ஒட்டுமொத்தமாக குர்ஆன் ஆருக்கு இறங்கியது? முதல்ல எங்கே இறங்கியதான்? வானத்தில் உள்ள பைத்துல் இஸ்ஸாவில் இறங்கியது. எங்கேயும் ரசூலுல்லாஹ் சொன்னதாக இல்லை. இது முதல் விஷயம். அடுத்தது,
இதை பற்றி அறிஞர்களில் இன்னொரு சாரார் என்ன சொல்லாங்கண்டா, அந்த கருத்து நமக்கும் சரியாப்படுது. அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரமலான் மாதத்தில் குர்ஆனை இறக்கி வச்சதா சொல்றான், லைலத்துல் கத்ரில் இறக்கியதா சொல்றான். அப்படி என்றால் ரசூலுல்லாஹ்விற்கு முதல் குர்ஆன் இறங்கியது எப்ப, என்ன மாசம்? அவர் எங்க இருக்க இறங்கினேன்? ஹிரா மலைக்குள்ள குகையில் அல்லாஹ் வணங்கியிருக்கும் போது இறங்கினேன். சரியானே? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களில் அது என்ன மாசத்தில் ஜிப்ரீல் வந்தார் என்றது வரல. அப்போ ஃபெஸ்டா குர்ஆன் இறங்கியது அது எந்த மாதம்? ரமலானுடைய மாதம். ரமலான் நோன்பு கடமையாக்கப்படுறதுக்கு முந்தி ஏனைய மாதங்களை போல அதுவும் ஒரு மாதம் தான். அப்போ அதை கணக்கிட்டு இருக்க மாட்டாங்க. ஒன்று. ரெண்டாவது, லைலத்துல் கத்ரில் பெரிய பெரிய சிறப்பெல்லாம் இருக்கின்றதும் பிறகுதான் ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு அந்த செய்தி என்னஞ்சு வந்தே. அப்போ ரசூலுல்லாஹ்விற்கு முதலாவது குர்ஆன் இறங்கியது எப்போ, எந்த நேரம் இறங்கிருக்கு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இரவு நேரம் வந்து ஓதண்டு சொல்லியிருக்கார். ஏன்னா ரசூலுல்லாஹ் போய் வணங்கினா சில தினங்கள் அங்கே இருந்துருவாங்க. இங்கேருந்து ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா சாமான கட்டிக்க என்ன செய்வார், அந்த மனுஷன் போய் அங்கே போய் வணங்கம் செய்கிறாண்டு அவள் போவான். சரியாண்டு? அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதலாவது குர்ஆன் இறங்கியது ரமலானுடைய மாதம் லைலத்துல் கத்ரில் இறங்குது. அதை அந்த இரவில் இறங்கினதின் அடிப்படையில் அந்த இரவு குர்ஆன் ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு ஃபெஸ்ட்டாக இறங்கின உடனே அதுக்கு முந்தி அந்த முஹம்மத் என்கிற நபர் வெறும் முஹம்மதாகத்தான் இருந்தார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படித்தானே? அப்துல்லா ஆமினாக்குரிய ஒரு மகனாகத்தான் இருந்தார். எப்போ அந்த குர்ஆன் அவரில் இறங்கியதோ அப்போ அவர் மனிதர்களில் புனிதராக மாறுகிறார். இறை தூதர் என்ற அந்த பட்டம் அவர் கொடுபடுகிறது. தானே? இப்போ நேற்று வரையில் இப்போ நம்முடைய நாட்டில் ஜனாதிபதி தெரிவிக்கார் என்ன, அவர் நேற்று வரையில் ஒரு சாதாரண மனிதனாக இருந்தார். ஜனாதிபதி என்ற அந்த பட்டம் கொடுபட்டோன்னு அன்றிலிருந்து என்னவாகிறார்? ஒரு சிறப்பு மரியாதைக்குரியவராக மாறுகிறார். இது மாதிரி குர்ஆன் என்கிற அந்த புனிதமானது, அந்த தெளிவான வேதம், லௌஹுல் மஹ்பூல இருந்து வந்த அந்த புனிதமான எந்த ஷைத்தானுடைய செய்திகளுக்கும் இடமில்லாத அந்த குர்ஆன் அப்படியே ரசூலுல்லாஹ்வில் இறங்கின உடனே ரசூலுல்லாஹ் புனிதனாகிறார்கள். ஒன்று. அது மாதிரி எந்த இரவில் ஃபெஸ்டாக இறங்குறதோ அந்த இரவும் என்னவாகிறது? அல்லாஹ் அன்றிலிருந்து அதை மிக சிறந்த இரவாக ஆக்கிவிட்டார். அதிலிருந்து என்ன விளங்குதுன்னா, இதுக்கு முன் வந்த சமுதாயத்துக்கு லைலத்துல் கத்ர் இருந்துதான் இல்லை. லைலத்துல் கத்ர்ங்கிறது முந்தி வந்த சமுதாயத்துக்கு இல்லை. அப்போ அந்த இரவு எதனால் சிறப்பாகுது? அதே 24 மணித்தியாலத்தில் ஒரு 12 மணித்தியாலம் தான். விளங்குதானே? எல்லா இரவையும் போல நமக்கு பார்வைக்கு ஒரு இரவாக தான் தெரியுது. ஆனால் அந்த மறைமுகமான நாம் நம்பியிருக்கக்கூடிய அந்த ஈமானின் அடிப்படையில் இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய அருள்கள் மலக்குமார்களினால் நிறைய இறங்குற அந்த மிக பெரும் பாக்கியம் உள்ள அந்த இரவு அல்லாஹ்விடத்தில் அந்த இரவில் வணங்கின மனிதனுக்கும் ஒரு சிறப்பை கொடுத்துட்டு, ஒன்று நபிகளாருக்கு குர்ஆன் இறங்கியதால் சிறப்பாகிறது, அவரில் அந்த இரவில் இறங்கியதால் அது சிறப்பாகிறது. அந்த இரவை யார் கண்ணியப்படுத்தி வணக்கம் செய்கிறானோ அவனும் என்ன செய்கிறான்? புனிதனாகிறானா இல்லையா? யார் சொன்னாங்க? ரசூலுல்லாஹ். எப்படி சொன்னாங்க? மன் காம லைலத்துல் கத்ர், யார் லைலத்துல் கத்ரில் வணங்கி விட்டானோ நன்மையை ஆதரவு வைத்தவனாக நம்பியனாக குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி, அவருக்கு முந்திய பாவம் எல்லாம் நினைஞ்சிருக்கும், மன்னிக்கப்பட்ட அவன் என்னவாகிறான்? புனிதனாகிறான். அப்ப பாவங்களில் இருந்து அவன் நீங்குகிறான். அப்ப அதுக்கும் ஒரு சிறப்பு. இதுல இன்னொரு படி மேலே இப்ப நாம சொன்னோம், ரமலான் மாதம், ஷாபா மாதம், ஷவ்வால் மாதம் எல்லாமே சாதாரண மாதங்களைத்தான் இருந்தது. இந்த மாதங்களில் லைலத்துல் குர்ஆன் இறங்கிய ஒரு இரவு ஒரு மாதத்தில் இருந்ததால், எந்த மாசத்தில்?
ரமலானில் இருந்ததால் அந்த மாதமும் என்னவாயிற்று, சிறப்புக்குரியதாக மாறிற்று. அந்த நாள் மட்டுமல்ல, அந்த மாதத்துக்கும். அப்ப ரசூலுல்லாஹி என்ன சொல்றாங்க, மன்காம ரமலான, ரமலானில் யார் நின்று வணங்கினானோ அந்த இரவு மட்டுமல்ல அவனுடைய பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது. சுப்ஹானல்லாஹ். இப்படி அப்ப பாவம் மன்னிக்கப்பட்டால் அந்த மாதத்தில் இருந்து அவன் வெளியிறங்குகிற போது, குறிப்பாக லைலத்துல் கத்ரையும் அடைந்து அவன் வெளியிறங்குகிற போது அவன் தூய்மையானவனாக வெளியிறங்குகிறான், பாவக்கரசிலிருந்து நீங்கியவனாக வெளியிறங்குகிறான். இதனால் இந்த இரவுக்கு இன்னொரு பெயர் வந்தது. என்ன பெயர் அது? லைலத்துல் பராஅத். என்ன பராஅத் என்றால், இப்போ ஒருவர் காயத்தோட இருக்கார், நோயோட இருக்கார், அந்த நோயிலிருந்து அவர் நீங்கி விட்டால் அதற்கு சொல்ல என்ன? பரிஅ மினல் மரல், நோயிலிருந்தும் அவர் நீங்கி விட்டார். அப்ப அதுக்கு பாவிக்கிற வார்த்தை குற்றத்திலிருந்து நீங்கி விட்டால். இப்ப எனக்கு ஒரு குற்றம் என் மீது சுமத்தாட்டப்பட்டது, அது இல்லை என்று நிரூபணமானால் அதுக்கு சொல்ல வார்த்தையை நரம்புல அனபரி, நான் குற்றம் இல்லாதவன். அது எந்த சொல்லிலிருந்து பரி என்பதுதான் பராஅத். அப்ப என்ன செஞ்சாங்கண்டா, இந்த இரவில் ஒருவன் வணங்குவதால் அவன் பாவங்களும் நீங்கியவனாக வருவதால் அந்த இரவுக்கு இன்னொரு பெயர், அது அல்லாஹ் வைக்கையும் இல்லை, ரசூலுல்லாஹ் வைக்கையும் இல்லை, சமுதாயத்தில் வந்தது. என்ன இரவு? லைலத்துல் பரா. அப்ப லைலத்துல் கத்ர் இரவுக்கு குர்ஆனில் சூரத்து துஹானில் அல்லாஹ் வச்ச பெயர் லைலத்துல் முபாரக்கா. அறிஞர்கள் வச்ச பெயர் லைலத்துல் பராஅத், பாவத்திலிருந்து நீங்குவதால். ஆனால் கடைசியா என்னவாயிட்டா, எங்கட சமுதாயத்தில் இந்த இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் ஒரு பொய்யான செய்தியின் அடிப்படையில் பராத்துடைய இரவு, அதாவது குர்ஆன் மொத்தமாக இறங்கியது ஷாபானுடைய மாதம், ரமலானுடைய மாதத்திற்கு முந்திய மாதம், ஷாபானுடைய மாதம் பிறை 15 இறங்கியது மொத்தமாக. அந்த இரவுக்கு பெயர் பராத்துடைய இரவு என்று எங்களுடைய சமுதாயத்தில் என்ன செய்யப்படுது, நம்பப்பட்டு என்னென்ன செய்கிறாங்க, அந்த இரவையிலே இஸ்ம் எழுதி குடிக்காங்க. ஸ்ரீலங்காவில் குடிக்காங்க, இந்தியாவில் குடிக்காங்க, நீங்களும் குடிச்சிட்டு போய் சின்ன பருவத்தில் ரொட்டி சுடுறாங்க, பராத்து ரொட்டி நாம் எல்லாரும் திண்டிருப்போம் சின்ன பருவத்தில். என்னையா ஏன்னா அது ரொட்டி சுடுறேன், பாவம் எல்லாம் நீங்கிற போது தர்மம் செய்யணும். ரசூலுல்லாஹ் காலத்தில் என்னத்தை தர்மம் செய்வாங்க? ரொட்டி. இந்த காலத்து உணவு தானே. அதுக்காக என்னஞ்சாங்க, நபி ரொட்டி சுட்டாங்க, தர்மம் செஞ்சாங்க என்று போட்டு நாமளும் அன்றைக்கு தர்மம் செஞ்சு பாவத்திலிருந்து விடுபடுவோம் என்று ரொட்டி சுட தூயினாங்க. அப்ப பிற 15 ஷாபானுடைய மாதத்தில் குர்ஆன் மொத்தமாக வானலோகம் இறங்கினது என்று வச்சா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லலாம் ரமலானில் குர்ஆன் இறங்கியது என்று. குர்ஆன் ரமலானில் இறங்கியது என்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம், தெரியாது? அப்ப தெளிவாக குர்ஆனுக்கு மாற்றமாக இருக்கிறது. ஆனால் இவ்வளவு தெளிவாக இருந்தும் இந்த சமுதாயத்தில் உள்ள மௌலவிமார்களுடைய நிலைதான் மிஸ்கீனிலையும் ஆகப்பெரிய மிஸ்கீன்களாக இருக்கிறார்கள். மதரசாக்களிலும் தரமில்லாமல் வெளியாக்கப்படுவதால் மௌலவிமார்கள் ஒரு ஆய்வில்லாத நிலையில் மௌலவிமார்கள் மௌலவி என்று மதரசாக்கள் எல்லாம் இப்ப நீண்ட காலமாக இந்த சமுதாயத்தில் வருவதால் ஒரு ஆய்வே கிடையாது. ஏதாவது அரபு புத்தகத்தில் பார்த்தா அப்படியே கண்ணை பொத்தி செல்றேன். அதிலையும் குறிப்பா இந்த பராத்துடைய இரவு என்று ஒன்று வந்தால் ரேடியோ சிலோனில் முஸ்லிம் நிகழ்ச்சியில் என்ன செய்கிறாங்க, நிகழ்ச்சி செய்கிறாங்க. செய்கிற ஆறு மௌலவிமார் தானே, உலமாக்கலாம். பாவம் பாமர மக்கள் என்ன தெரியுமா, இவர்களுக்கு ஒன்றுமே தெரியாது. அதில் பெரிய அநியாயம் என்ன தெரியுமா, ஆகப்பெரிய அநியாயம். அனைத்து தப்சீர் குர்ஆனுக்கு விரிவுரை செய்த அனைத்து தப்சீரிலும் என்ன சொன்னார்கள் என்றால், பராத்துடைய இரவு என்று சொல்லப்படுவது எது, எந்த இரவு? அதுக்கு பொருத்தமானது லைலத்துல் கத்ருடைய ரமலானுடைய இரவை அன்றி சிலர் கூறுவதை போன்று ஷாபா மாதம் பிறை 15 இரவு அல்ல என்று தெளிவாக சொல்லியும் இருக்காங்க, தெளிவாக சொல்லி இருக்காங்க.
தஃப்சீர் குர்துபியா இருக்கட்டும், தஃப்சீர் தபரியா இருக்கட்டும், தஃப்சீர் இப்னு கஸீரா இருக்கட்டும், தஃப்சீர் காசிமியா இருக்கட்டும், மஹாசின் தஅவீல் தஃப்சீர் ஃபத்துல் பயானா இருக்கட்டும், தஃப்சீர் இப்னு அபி ஹாத்தமா இருக்கட்டும், எத்தனையோ தஃப்சீர்களை அழகா சொல்லியிருக்காங்க. ஒன்றையும் எடுத்து பார்க்குறல்ல, அதை பார்த்தாலும் அதை மக்களுக்கிட்ட சொல்லல, மக்களுக்கிட்ட எந்த மூட நம்பிக்கையை பரப்பி இருக்காங்களோ அதே மூட நம்பிக்கையை டெவலப் பண்ணிக்கே போகிறாங்க. ஆறு நம்முடைய சமுதாயத்தில் உள்ள மதகுரு என்ற பெயரில் சமுதாயத்தை வைத்து பிழைப்பு நடத்துகின்ற ஏமாற்றுக்காரர்கள். ஒரு சாதாரணமாக ஒரு பொருளையே உண்மைக்கு புறம்பாக விற்கப்படாது, அப்படித்தானே? இப்போ ரசூலுல்லாஹ் வராங்க, ஒருவர் தானியம் வித்துக்கிருக்காரு, வெளியில் காஞ்ச மாதிரிக்கு, உள்ளுக்கு என்ன செய்கிறாங்க, கையை ஓட்டுறாங்க, ஓட்டினா ஈரமாரிக்கு. அப்போ என்ன செய்யறாங்க, யார் எங்களுக்கு மோசடி செய்கிறாரோ அவர் எங்களை சார்ந்தவர்கள் இருந்தாங்க. யாருக்கோ தானியம் வித்தோன்னு ரசூலுல்லாஹ் நேர்லாங்க, எங்களுக்கு மோசடி செய்கிறவர் என்று சொல்லாங்க, ஊழல் செய்கிறவர். அப்போ ஒரு தானியம், ஒரு கொட்டை விற்கிறதுல, ஒரு விதையை விற்பதில் ஏமாற்றி விற்கலாண்டா அல்லாஹ்வுடைய வேத வசனங்களை கண்மூடித்தனமாக மக்களுக்கு மத்தியில் நீங்க சப்ளை பண்றீங்களே, எவ்வளவு பெரிய பாவம்! அதுக்கு மேல பாவம் இல்லைங்க. இணை வைத்தலுக்கு சமன். அல்லாஹ் சொன்னான் என்று சொன்னால் அது மார்க்கம். அல்லாஹ் சொல்லாததை, ரசூலுல்லாஹ் சொல்லாததை தான் அல்லாஹ் ரசூலின் பெயரில் சொன்னால் முதல் எனக்கு நரகலோகம். அது ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. ஃபமன் அவ்லமு மிம்மன் இஃப்தரா அலல்லாஹி கதிபா. அல்லாஹ் சொன்னான், அல்லாஹ்வின் மீது பொய்யை கூறுபவனை விட மிக அநியாயக்காரன் வேறு யார் என்று அல்லாஹ் கேட்கிறான். ஆகப்பெரிய அநியாயக்காரன் அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லாததை அல்லாஹ் ரசூலின் பெயரால் சொல்வார். அதை நம்புகிற மக்கள் ரசூலுல்லாஹ் சென்னண்டு, அல்லாஹ் சென்னண்டு, நம்முடைய ஹஸ்ரத் செல்லாரே என்று நம்பி அவருடைய வார்த்தையை நம்பி கண்ணப்பத்திக்கு செயற்படும் போது அவர்கள் அல்லாஹ் அல்லாதவர்கள் ஏற்படுத்திய மார்க்கத்தை மார்க்கமாக எடுத்துக்கொண்டார்கள். அல்லாஹ் அல்லாதவர்கள் மார்க்கமாக சொன்னதை மார்க்கமாக எடுத்துக்கொண்டார்கள். அதை பற்றி அல்லாஹ் ஒரு வசனத்தில் சொல்ல போது, அம் லஹும் ஷுரகாஉ ஷரஉ லஹும் மினத்தீனி மா லம் யஅதன் பிஹில்லாஹ். அல்லாஹ் அனுமதிக்காததை மார்க்கத்தின் பெயரால் மார்க்கமாக சொல்லக்கூடிய அல்லாஹ்வுக்கு இணையானவர்கள் இவர்களுக்கு இருக்கா? மார்க்கம் இதென்று சொல்ல ரைட்ஸ் யாருக்கு இருக்கி? யாருக்குங்க? அல்லாஹ்க்கு மட்டும்தான், ரசூலுல்லாஹ்விற்கு கூட இல்லை. ரசூலுல்லாஹ் தான் நினைச்சதை மார்க்கமா சொல்லலுமா? இல்லை. அவருக்கு வஹி வரணும். வஹி வந்து சொல்லண்டா சொல்வார். அப்போ ரசூலுல்லாஹ் தானா சொல்ல மாட்டார். எனவே அல்லாஹ் கேட்கான், அல்லாஹ் அனுமதிக்காததை இவர்களுக்கு மார்க்கம் என்று சொல்லக்கூடிய இணையாளர்கள் அல்லாஹ்வுக்கு நிகரானவர்கள் இருக்கா என்று கேட்கான். எவ்வளோ பெரிய பாவம், இணை வைத்து. ஆனால் அன்பிற்குரிய சகோதரர்களே, எவ்வளவு தெளிவாக குர்ஆனில் வந்திருக்க, இன்றும் கூட இந்த பராத்தின் பெயரால் குர்ஆனுக்கு நேர் மாற்றமாக, ஹதீஸுக்கு நேர் மாற்றமாக ஷாபான் மாதம் என்ற ஒரு பராத்தை இந்த நாட்டில் இந்தியாவில் என்று நடைமுறைப்படுத்துகிறவர்கள் அவர்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளட்டும். அவர்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் இல்லாததை சேர்த்து விட்டார்கள். அது தெளிவான வழிகேடு. அல்லாஹ் நம் அனைவருக்கும் புரிந்து நடக்க நல்லருள் பாலிப்பானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.